श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमानंद महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। अस्मादृशाम् उपगतौ चलिक्षितानाम् अग्नाय देवी दयते यशो मुकुन्दः तन्निश्चितं नियमितस्तवमौलिदाम्ना तन्त्रेणिनाथमुद्रैश्च गिरां निकुम्भैः त्वयि रक्षति रक्षकैः मन्यैः त्वयि च रक्षति रक्षकैः अनन्यैः इति निश्चितधीः शयामि नित्यं विहरे रेहवती तदा शयत्वाम्। சிவபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பண்ணின எத்தனையோ அவதாரங்களில் மிக மீனோடு ஆமை கேழல் அரி குரலால் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரன் கல்வியுமானான் என்று அவன் பண்ணின எத்தனையோ அவதாரங்களில் மிக உயர்ந்த அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். ஆண்டாள் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரத்தில் தன்னோட பிரவர்த்தங்களில் கூறுகிறார். திருப்பாவை மாரிமலை நுழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்றும் நாச்சியார் குண்டு நீருரை கோளரி என்றும் கோளரி மாதவன் என்றும் அறிமுகன் அச்சுதன் என்றும் கூறுகிறார். பகவான் எதற்கு அவதரிக்கிறான் என்றால் பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே என்று சாதுக்களை ரட்சிக்க துஷ்டர்களை நசிக்க தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறான். ஸ்ரீ நிருசிம்ம அவதாரத்தின் பிரயோஜனம் ஏன் என்றால் சாதுவான பிரகலாதனை ரட்சிக்க அல்ல, துஷ்டனான இரண்யகசிபுவை நிரசிக்க அல்ல. இந்த சிறு குழந்தை இங்குமுடன் கண்ணன் என்று கூறினான் மொழியோ இந்த பரம பாகவதரின் வாக்கை ரசிக்கிறார் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். பகவான் பண்ணின எத்தனையோ அவதாரங்களில் சில அவதாரங்கள் மிருகமாக மட்டுமே எடுத்துள்ளான். பல அவதாரங்கள் மனிதனாகவும் தேவனாகவும் எடுத்துள்ளான். ஆனால் நலங்கலந்த சிம்மரூபமாக அவதரித்தான் என்றால் ஒரே அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். பாலும் சர்க்கரையும் கலந்தால் எப்படி இனிக்குமோ அதே போல் இருந்தது ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். ஸ்ரீ நிருசிம்ம தாபனீக உபனிஷத் நிருசிம்மனின் அழகை கூறுகிறது. அவன் அழகு கம்பீரமாக உள்ளது என்று கூறுகிறது. நிருசிம்மனின் பெருமை வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகளிலும் பறக்க பேசப்பட்டுள்ளது. நான் கோவிந்த குணக்ஷயாத்து என்கிறபடியே அவன் வைபவத்தை சொல்லி முடிக்க முடியாது. அவனுக்கு சமமான தெய்வமும் இல்லை, மேம்பட்ட தெய்வமும் இல்லை. அவன் ரட்சிகனும் வந்துவிட்டால் யார் தடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அவன் சிக்ஷிகனும் வந்துவிட்டால் யாராலிருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ரஞ்சியர் ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அவதாரம் பொறாமையாலே என்று கூறுகிறார். ஹிரண்யகசிபு தன்னுடைய பிள்ளையான பாகவதான பிரகலாதனிடத்தையே அவதாரம் பட்டார். பள்ளியில் ஓடி வந்த தன்சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒழியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோ பொறுப்பில்லனாகி பிள்ளையை சீவி வெகுண்டு தூண் குடைப்ப பிழையிட்டு அனல் விழி பேழ்வார் தெல்லிய சிங்கமாக இதைவை திருவள்ளிக்கேன் கண்டேனே என்று ஆழ்வார் பாசனம். இப்படி ஆழ்வார் பிரகலாதத்தில் ஹிரண்யகசிபு பட்டாபசாரம் கொடுக்க முடியாமல் ஒரு ஸ்தம்பத்திலிருந்து பகவான் நிரங்கலந்த சிம்மரூபமாக அவதரித்தான். இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் சம்பே சபாயாம் ந மிருகா ந மானுஷ்யம் என்று பகவான் நிரங்கலந்த சிம்மரூபமாக ஒரு ஸ்தம்பத்திலிருந்து அவதரித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. பகவான் இப்படி அவதரிக்க காரணம் ஏன் என்றால் ஹிரண்யகசிபு பிரம்மாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரம் மரணமே கூடாது என்று வரம் பெற்றார். காலை நனத்தால் கூடாது, மிருகத்தால் கூடாது, காலை கூடாது, இரவில் கூடாது, உள்ள கூடாது, வெள்ள கூடாது, மேல கூடாது, கீழ கூடாது, அஸ்திரத்தால் கூடாது, சஸ்திரத்தால் கூடாது, உயிர் உள்ளதால் கூடாது, உயிரற்றதால் கூடாது, நீ படைத்த எத்தாலும் கூடாது என்று வரம் பெற்றான். ஹிரண்யகசிபு தன்னை வரத்தில் வைத்த நம்பிக்கையை ஸ்ரீமன் நாராயணத்தில் வைக்காமல் போனான். வரத்தில் சிரத்தை வைத்த வாழைக்கு மக்கள் புறத்திலே தரத்தை வைத்து உயிர்த்தலத்தை ஊண்டினான் என்று திருமிஷா ஆழ்வார் தனது திருச்செந்தவருத்தத்தில் பாடுகிறார்.
ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் தன்னை பல இடங்களில் நிசிம்மனாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார். வால்மீகி ராமன் குகையிலே வெளியே வரும் அழகை கூறுகிறார். சிம்போ கிரிகுஹாசக என்று ஒரு சிம்மம் மழைக்காலம் முடிந்த பிறகு எப்படி குகையிலே வெளியே வருமோ அதே போல் ராமனும் வருகிறான் என்று கூறுகிறார். இந்த சமயத்தில் வால்மீகிக்கு ராமன் நிசிம்மனாகவே காட்சியளித்துள்ளார். மாரிமழன் முழஞ்சன் மண்டிக்கிழந்து விளங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்தலை இழுத்து வேய்மை பொங்கை பாடும் வேதறி மூடி உணர்ந்து முழங்கி புறப்பட்டு உலர்மா போலே பூவை பூவண்ணா கோயிலின் வெங்கையை பொங்கழி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வியாபந்த காரியம் ஆராய்ந்தவர்கள் காத்துகிறார். இப்பாசனத்தில் ஆனால் யாரிடத்தில் தான் அந்த காரியத்தை ஆராய்ந்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்பாசனத்தில் ஆண்டால் நிசிம்மனிடத்திலேயே தான் அந்த காரியத்தை ஆராய்ந்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆராய்ந்தவரும் தேவம் அவனே, அந்த திறன் அவனுக்கே உள்ளது. மாரிமழன் பண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தேவிட்டு பேரிமறை பொங்கை பாடும் பேருரை மூரில் வந்து முழங்கி கூறப்பட்டு மழைக்காலத்தில் சிம்மம் தன்னுடைய பேழையுடன் உயர்ந்த மலைகளில் படுத்துறங்கும். மழைக்காலம் முடிந்த பிறகு வெளியே வந்து நாலாவரிசையும் தீவிழுத்து பார்க்கும். ஏதேனும் பிராணிகள் தன் எல்லைக்குள் வந்ததால் தீவிழுத்து பார்க்கும். அந்த பார்வை கம்பீரமானது. நிசிம்ம ராவணியின் மனுஷர் நிசிம்மன் குகையில் உரைவான் என்று கூறுகிறது. நிசிம்மன் எந்தெந்த தேசத்தில் தான் குகையில் உள்ளான் என்றால் அகோபிலம், மட்டபள்ளி, காஞ்சிபுரம், ஷோலிங்கர், திருநீர்மலை, யாதவாத்ரி இப்படிப்பட்ட தேசங்களில் நிசிம்மன் குகையில் உள்ளான். நிசிம்மன் குகை மட்டுமா உள்ளான்? தூணிலும் துரும்பிலும் சொல்லும் சொல்லிலும் முதல் என்று பிரகலாதன் பகவானுடைய வியாபகத்துவத்தை கூறினான். இந்த குழந்தை சொல்லியிருக்கு என்பதற்கோசரம் அவன் எங்கேருந்து கை காவித்தாலும் அங்கே நிசிம்மனாவே தோன்ற வேண்டும் என்று சர்வ கலாதங்களிலும் நிசிம்மன் பகவான் நிசிம்மனாகவே காட்சி அளித்தார். இதையே சுவாமி தேசிகன் தன்னுடைய வரலாறு பஞ்சாசத்தில் சம்பைக்க வர்ஜமதுனாவி கரீஷன் உள்ளம் தைலோக்கிய வேதகிலம் நிசிம்மகர்வம் என்றும் இழந்தது தூணம் அங்கே வளர்ந்த நிசிய பிள்ளை என்றும் கூறுகிறார். அன்று நிசிம்மன் எந்த தூணிலிருந்து அவதரித்தாரோ அந்த தூண் மட்டும்தான் பிரசரித்துள்ளது. மற்ற எல்லா பதார்த்தங்களும் இன்றும் நிசிம்மனை தன் கர்ப்பத்தில் கொண்டுள்ளது. இப்போது ராமனை ராகசிம்மமாக அனுபவிப்போம். கிருஷ்ணா காண்டத்தில் சுக்ரீவன் ராமனை நிசிம்மராகவா என்று ஸ்தோத்திரம் செய்கிறான். அப்பொழுது சுக்ரீவன் கூறுகிறான், ராமா, நீ ரகுகுலத்தில் பிறந்த ராவணனாக மட்டும் இருந்தால் ஒன்னால் காலையை முடித்திருக்க முடியாது. நீ நிசிம்மராகவனாக இருந்தபடியால் உன்னால் வாழையை முடிக்க முடிந்தது என்று கூறுகிறார். மேலும் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் சீதையிடத்தில், அம்மா, உங்களின் துயர் துடைக்க நிசிம்மனே புறப்பட்டு வருவான் என்று கூறுகிறார். அப்போ ஹனுமானுக்கும் பிடித்தவரான ஸ்ரீ நிசிம்ம அவதாரம். அவ்வளவே ராமனே தன்னை நிசிம்மனால் காட்டிக் கொண்டிருக்கிறார். விபீஷணன் போது சுக்ரீவன் ராமனிடத்தில் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கூறுகிறான். அதற்கு ராமன் கூறுகிறார், சுக்ரீவா, உன்னுடைய குரங்குகளை கொண்டுதான் நான் அணை கட்டி லங்கைக்கு சென்று ராவணனை முடிக்க வேண்டும் என்றார். என்னுடைய சங்கல்பத்தினால் விசாசம், ராட்சசம், தானவன், யக்ஷன் எவனாக இருந்தாலும் என் விரல்முறையில் வைத்தே முடித்து விடுவேன் என்று கூறுகிறார். இந்த இடத்தில் ராமனுக்கு தன்னுடைய பூர்வாவதாரமான நிசிம்மாவதாரம் ஞாபகத்துக்கு வந்தது. சுவாமி தேசிகன் அபயப்பிரதான காலத்தில் பகவானுடைய பஞ்சாயுதங்களும் அவனுடைய நகங்களே என்று கூறுகிறார். தசாவதார ஸ்லோகத்தில் நிசிம்மனுக்கான பாசுரத்தில் வைகுண்ட கத்திரவா என்று கூறுகிறார். வைகுண்டநாதனே நிசிம்மனாக புறப்பட்டவன் தான் என்பதை கூறுகிறார். இப்போ கண்ணனை யாதவசிம்மமாக அனுபவிப்போம். வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் அத்ருச்சித அத்யத்புத ரூபம் என்று கூறுகிறார். அழகையால் தானே அறிவுறுவம் தானே என்று ஆழ்வார் பாசுரம். அப்போ
வியாசரை கவர்ந்த அவதாரமும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்காக 7 பாகங்கள் ஏற்றினார். அதில் அவர் கூறுகிறார், அன்று அந்த சிறு பிள்ளையான பிரகலாதனுக்காக தூணை பிளந்து நிருசிம்மனாக வந்தார். இன்று என்னை அழைத்து செல்ல நிருசிம்மனாகவே வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கண்ணனுக்கென்னே பிறந்தவள் ஆண்டாள். ஆண்டாள் தான் கனா கண்டாள். விசிஷ்டாதிபடி ஸ்வப்னாபி சத்தியம். பகவான் அவரவர் ருச்சிப்படி சுப்னத்தை அளிக்கிறார். ஆண்டாள் பகவானை மணக்க வேண்டும் ஆசைப்பட்டே அதே அவர் சொப்னாக கண்டார். அதை தன் தோழிகளிடத்தில் உரைக்கிறார். வாரணமாயிரம் என்று தொடங்கி அந்த சொப்னத்தை தன் தோழிகளிடத்தில் கூறுகிறார். அதில் ஒரு தோழி பேசுகிறார், ஆண்டாள் ராமவாசத்தும் போது கண்ணன் தானே வந்தான் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டாள் சொல்றார், நாளை ஒருவரை மனமென்று நாளிட்டு பாலிவம் பரிசுரை வந்தருகி கோலன் மாதவன் கோவிந்தன் என்பானோ காளிபூத கனா கண்டேன் தோழினான் என்று ராமவாசத்தும் போது ரிஷிமனே வந்தான் என்று கூறுகிறார். அப்போ அந்த தோழி சொல்றா ஜான்வாசத்தின் தூரத்திலேருந்து பார்த்திருப்ப, அண்ணா நிருசிம்மனாக தெரிந்திருப்பான். ராஜமோகன் பண்ணும்போது உன் பக்கத்தில் தானே அமர்ந்திருந்தான், உன் கையை தானே பிடித்திருந்தான், அப்போது யார் இருந்தான் என்று கேட்டான். அப்போதும் அறிமுகன் அச்சுதன் கைமையை கை வைத்து பொய்முகம் கனாக்கன் நிருசிம்மனே என் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் என்று கூறுகிறார். யாதவசிம்மமான நிருசிம்மனத்திலே தான் உடகாரியத்தை ஆராய்ந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுவும் உள்ளிருந்து பேசக்கூடாது, வெளியே சிம்மம் போல் வந்து ராஜசிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவன் நடையாளர்களும் செழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இவையெல்லாம் நாம் பெருமாள் பக்கத்திலே காணலாம். ஸ்ரீ பராசரவட்டனும் பஷ்ய நௌபத்திதம் கடனானுனம் நரந்தஹரி துஷ்பைதைக்கும் சமத்விஜலே ஜனஹ தீரசிதாக்ஷீரன் நியாயேன சங்கமிதாங்ககம் ஸ்புடசட மகாலம்ஸ்டம் ரங்கேந்திர சிம்மம் உபாசனே என்று ரங்கேந்திர சிம்மம் வேறல்ல ரிஷிம்மன் வேறல்ல என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட ரங்கேந்திர சிம்மமான சிம்மனே ஆண்டாள் வளர்ந்து அவனுடைய நடனத்தையும் சேவித்தார். நடனத்தை சேவித்து ஆண்டாள் அதுக்கு பல்லாண்டு பாடுகிறார். பெரியாழ்வாரின் மகளன்று ஆண்டாள். பெரியாழ்வாருக்கும் பொங்கும் பை உண்டு, இவளுக்கும் பொங்கும் பை உண்டு. அதனாலே ஆண்டாள் அவர் நடைக்கு பல்லாண்டு பாடுகிறார். இப்பாசுரம் கவிதாகிய சிம்மமான தேசிகனின் அவதாரத்தை சூச்சிப்பிக்கிறது. ரிஷிம்மன் ராகவசிம்மன் யாதவசிம்மன் கங்கேந்திர சிம்மன் கவிதாகிய சிம்மம் 5 சிம்மம். இந்த வாய்ப்பாடுத்தலுக்கு ரிஷிம்மன் சன்னதியில் ரிஷிம்மனை பார்த்து ஒரு வாய்ப்பாடுத்தலுக்கு நன்றி கூறி வேதாந்தவரை சுமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே கவிதாகிய சிம்மாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தவரே நமக. Second Sima me, Madhuri. Second Sima Vishal. Aral Sima. சொல்றது கேட்க வேண்டாம், அவர்கள் கேட்டு அற்புதமா சொல்லக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. விஷய வைலட்சண்யம் எடுத்துக்கொண்டது நிருசிம்ம பிரபாவம். அது சொல்றதுக்கும் அளவே கிடையாது, அதுக்கும் பெருமை உண்டு. இந்த போட்டி அது வைலட்சண்யம் ரொம்ப விசேஷமான இந்த போட்டி வச்சு அவகாசத்தை முறைச்சு சொல்லிருக்கிறது கூடாதுன்னு தோன்றுது. அதோட விஷாலுக்கு இந்த மாதிரி 10 நிமிஷம் தான் கொடுத்தோம்னா கேட்கும்படியான சொன்னாங்க.
என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சேர்மைக்கே. சுவாமி சொன்ன மாதிரி 10 நிமிஷம் போறாது, அதுவும் விஷாலுக்கு 10 நிமிஷம் போறாது, சிங்கப்பிரானுக்கு 10 நிமிஷம் போறாது. நிறைய சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு ஒரு கட்டுக்கோப்பு இங்க பாக்கணும். பல சமயம் நான் பாக்குறோம், சாப்பிடுற எல்லாம் சேவிக்கிறதுக்கு வித்வான்களா வேத மாஸ்டர்லாம் வரா. அவ பாகம் முடிஞ்ச உடனே எழுந்து அண்ணல போயிடுவான். இங்க பாருங்க, இவெல்லாம் எழுந்து வைத்தது ஆச்சரியமா பாகம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இவ்வளவு கட்டுக்கோப்பா உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட வளர்ப்பு. இதெல்லாம் கத்துட்டாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்க முடியும். இந்த மாதிரி கத்துட்டாதான் இந்த பொறுமைக்காக கட்ட முடியும். பொறுமை காத்து கத்துட்டு இன்னைக்கு பொறுக்கவே வேண்டாம் என்று சொன்னோம். நாளை என்பதே இல்லாதவன் இந்த சொன்னோம் இல்லையா? மீதி அவதாரத்துக்கெல்லாம் காத்து இருந்து கர்ப்பவாசம் எல்லாம் க்ஷணப்பொழுதே வந்தான். அப்படிப்பட்ட க்ஷணப்பொழுதே வந்த அவதாரம், அதை பத்தி ரொம்ப குழந்தை ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். இதுல ஜூனியர் கேட்டகரியில இவன் தான் கடைசி. என்ன இல்லையா? ஏன்னா நிருசிம்மன் has the last word, especially in his home pitch. இது நிருசிம்மனுடைய இடம். இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக நிருசிம்மனை பத்தி குழந்தை ரொம்ப தான் சொன்னா. சுவாமி சொன்னது மாதிரி அவனுக்கு ஒரு பூர்த்திய உபன்யாசமாகவே ஒரு முன்னாடி அடுத்த வருஷம் உற்சவம் மாதிரில நாம் வாய்ப்பு கொடுத்து அந்த ஏற்பாடு பண்ணுவோம். நிச்சயமா பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழகா உபன்யாச சக்கரவர்த்தியிட்ட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன சாதிச்சாங்க அப்படின்னா, உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது அதுலயே கட்டி போடணும் அப்படின்னு சாதிச்சாங்க. என்னன்னா ஸ்ரீபதி நாராயணன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் நான் அவனை நினைச்சிருக்கேன். அதே மாதிரி மகேந்திரம் அதில் பெற்ற ஆழ்வார் இப்படிலாம் சொல்லி, அதாவது நம் சம்பிரதாயத்தின் ஏற்றம், ஸ்ரீபதியான ஸ்ரீமநாராயணன் நம் சமுதாயத்தின் ஏற்றம், மகேந்திரம் பெற்ற ஆழ்வார், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அதே மாதிரி பந்தால ரொம்ப அழகா என்னுடைய இந்த உபன்யாசம் பண்ண பந்தா சுவாமி சொன்ன மாதிரி விஷய வைலட்சண்யம், முக்கிய லட்சண்யம் எல்லாமே அர்த்தம். இதை கேட்கக்கூடிய ஸ்ரோதா வைலட்சண்யமும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியான அற்புதமான கோஷ்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மேலும் இந்த மாதிரி காரியக்கிரமம் எல்லாம் நிறைய நீ கலந்து பெரிய பெரிய உபன்யாச